அண்மைச் செய்தி. சென்னையில் விடாமல் மழை பெய்து வரும் நிலையில் மீட்புப் பணிகளுக்கு 103 படகுகள் தயார் நிலையில் இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். மழை நீடித்து வரும் நிலையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. சென்னையில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து அவ்வப்போது லேசானது முதல் மிதமான கனமழையானது பெய்து வருகிறது. தற்போது கடந்த ஒரு மணி நேரமாக சென்னையில் பல்வேறு இடங்கள்ல மழையானது தொடர்ந்து விடாமல் பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக சென்னை மாநகராட்சி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இதில் மழையை எதிர்கொள்வதற்கு சென்னை மாநகராட்சி தயாராக இருப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் விடாமல் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக மீட்பு பணிக்காக 103 படகுகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கினால் உடனடியாக வெளியேற்றுவதற்கு 100 HP திறன் கொண்ட மோட்டார்கள், 170 மோட்டார்கள் தயார் நிலையில் ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கிறது. அந்த மோட்டார் மூலமாக தண்ணீரை உடனடியாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு மாநகராட்சி தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பம்புகள் 550 டிராக்டர்கள் கூட சென்னையின் பல்வேறு இடங்கள்ல அந்த டிராக்டர்கள் பம்புகளுடனாக தயார் நிலையில் இருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அத்தோடு மழை காரணமாக மரங்கள் ஏதேனும் முறிந்து விழுந்தால் அதை அகற்றுவதற்கு 457 மரத்தை அறுக்கக்கூடிய அப்புறப்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், மழையால் பாதிக்கக்கூடிய மக்களை தங்க வைப்பதற்காக 25 நிவாரண தற்காலிக முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அத்தோடு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக 22,000 உடனடியாக அவர்களுக்கு பணி செய்வதற்காக சென்னை மாநகராட்சியில் 22,000 அதிகாரிகள் மற்றும் பணியாட்கள் களத்தில் நின்று உடனடியாக மக்கள் சேவை செய்து வருவதாகவும் மாநகராட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.